இந்த ஷிமோகா பக்கத்துல இருக்கிற டைகர் ரிசர்வ் ஒரு கேம் ரிசர்வோட பேர் வந்து கரடிபெட்டா கேம் ரிசர்வ். இந்த கரடிபெட்டா கேம் ரிசர்வ் வந்து யார் உருவாக்கியிருப்பாருன்னா யுவர் ஹைனஸ் மைசூர் மகாராஜா தான் அதை உருவாக்கியிருப்பாரு. ஒரு ஃபார் சைட்டட்னாஸான ரிசர்வ். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து டைகர்ஸ் ஹண்ட் பண்றதோ எந்த அனிமல்ஸ் ஹண்ட் பண்றதோ பேண்டு. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த டைகர் என்ன பண்ணணும்னா இங்க ஹியூமன் கில்ஸ் நல்லா பண்ணிட்டு அந்த டைகர் ரிசர்வ்க்குள்ள போய் உட்காந்துக்கிறோம், அவர் அந்த கேம் ரிசர்வ்க்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். ஸோ வந்து அவங்களால அதை ட்ராக் பண்ணி போக முடியாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதே மாதிரி அங்க வந்து ஹண்டிங் பேண்ட்னால அதுக்கு ஒரு நல்ல கேம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஹியூமன்ஸை கொல்ல 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 அந்த டைம் லிமிட்ல வந்து அதோட பாடியும் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதால திருப்பி அடுத்த பிக் கேம்ஸை கொள்ள முடியுமோ இல்ல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் வந்து செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பர்டிகுலர் சைட்ல வந்து ஹியூமன் கில்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகும். கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா எந்த ஹியூமன்ஸுமே இது கொண்டிருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கெனத் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஃபாரஸ்ட்ல வந்து எந்த ட்ரைபல்ஸுமே இருக்க மாட்டாங்க. லைக் குறும்பாஸோ பூஜாரிஸோ ஸ்லோகாஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து அந்த லோக்கல் ஹெல்ப்ங்கிறது சுத்தமா இந்த இடத்துல கிடைக்காது. இந்த இடத்துல ஆக்சுவலி இருக்கிறது பாத்தீங்கன்னா கர்னீஸ் பீப்புளை தவிர லேபரஸா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மலையாளிஸ், கேரளால வந்தவங்க, பிளஸ் வந்து லம்பாரிஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஜிப்சி டைப் பீப்புள், அதாவது இந்த குருவிக்காரங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க லேடிஸ்லாம். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். இவங்க வந்து இந்த தேயிலை தோட்டத்துல இல்ல வந்து இந்த டீக் லீவ்ஸை வந்து எடுத்து அதை வந்து ஒரு பிளேட் மாதிரி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இவங்க வந்து இந்த இடத்துல பயங்கரமா இருப்பாங்க. இவங்களை வச்சுட்டு அவரால் அந்த டைகரை டெஃபினட்டா ட்ராக் பண்ண முடியாது. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு லம்பர் பாயை வந்து டே லைட்ல, அதாவது பட்ட பகல்ல வந்து ஒரு 16 வயசு பையனை வந்து எல்லாரும் இந்த டைகர் வந்து கொண்டுட்டு அவனை இழுத்துட்டு போகும். அப்ப திருப்பி அவங்க எல்லாம் நோட் பண்ணதுன்னா அந்த டைகருக்கு வந்து மெயின் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிணத்துக்கு நியூஸ் வரும். இதை வந்து ஷிமோகாவோட டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கிணத்துக்கு ஒரு லெட்டர் மூலமா எழுதி போடுவாரு. இதை கேள்விப்பட்ட கிணத்து வந்து நல்லா தெரியும் அவர் ஏற்கனவே கொண்டது தப்பான டைகர், ரெண்டாவது அவர் கொண்டதும் ஒரு தப்பான டைகர் சொல்லிட்டு தன்னோட கன் எடுத்துட்டு 10 நாள் லீவ் போட்டு இந்த இடத்துக்கு திருப்பி வருவாரு. ஏன்னா இவருக்கு இப்ப வந்து இந்த டைகர் ஹண்ட் பண்ணி ஆகணும், திருப்பி அந்த கில்லிங் ஸ்ப்ரே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா த மேண்ட் டைகர் ஆஃப் ஷோடி இதனோட ரிலேட்டபிள் கண்டென்ட்ல இருக்கு, ரிலேட்டட் வீடியோஸ்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.